சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வருவாங்களான்ற காலம் போய் இன்னைக்கு விவசாயத்துல ஆரம்பிச்சு விஞ்ஞான ஆராய்ச்சி வரைக்கும் பெண்கள் முன்னேறி இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த வணக்கம் பெண்ணே. பெண்கள் நேசிக்கும், பெண்களை நேசிக்கும் அனைவருக்குமான நிகழ்ச்சி. இன்னைக்கு சமையல் புதிது பகுதியில செஃப் ஆண்டனி மட்டனை வச்சு ஒரு புது சமையல் செய்ய போறாரு. அதோட பேரு பொள்ளாச்சி மட்டன் தேங்காய் வறுவல். எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பொள்ளாச்சி மட்டன் தேங்காய் வறுவல். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். தேவையான பொருட்கள்: மட்டன் 150 கிராம், தேங்காய் எண்ணெய் 30 ml, தக்காளி 1, வெங்காயம் 2, தேங்காய் பூ திருவுனது 20 கிராம், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 20 கிராம், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 10 கிராம், கறி மசாலா கலந்தது 10 கிராம், கறி பவுடர் 1 டீஸ்பூன். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம் ஆயில் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் இது போடுறப்பே போட்டோம்னா கருவேப்பிலை கறிக்கிடும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டோம்னா அதோட கிரீனிஷ் கொஞ்சம் தெரியும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்கிட்டோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கறி பவுடர் சேர்த்து நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதே மட்டன் எலும்பு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து இது கூட சேர்த்து வதக்குங்க. மட்டன் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இருக்கேன். மட்டன் போட்டோன்னா லைட்டாக வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வைங்க.
நல்லா கிரேவி சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இது கூட தேங்காய் பூ போடுங்க. தேங்காய் போட்டு நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. மட்டன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷை நம்ம இப்போ எப்படி அழகுபடுத்துறதுன்னு பார்க்கலாம். பொள்ளாச்சி மட்டன் தேங்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பொள்ளாச்சி ஸ்பெஷல் மட்டன் தேங்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததா நம்ம உணவு திட்ட வல்லுநர் ஷீலா அவர்கள் நம்ம கிட்ட என்ன சொல்ல போறாங்கன்றத ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்க்கலாம். வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நலம் வாழ பகுதியில நம்ம உணவு திட்ட வல்லுநர் ஷீலா அவர்கள் கொட்டைகளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டயட்ல நம்ம இன்று பார்க்க போறது கொட்டைகள் பற்றியும் எண்ணெய் விதைகள் பற்றியும். கொட்டைகள் சொல்ல போனா அது ஒரு ஹெல்த் ஃபுட்னு சொல்லலாம். ஏன்னா கொட்டைகள்ல நம்ம உடம்புக்கு தேவைப்பட்ட பலவிதமான சத்துகள் இருக்குது. கொட்டைகள்ல பார்க்க போனீங்கன்னா புரதச்சத்து இருக்கு, அதுல வந்து ஃபைபர் சத்து, நார் சத்து இருக்கு. மேலும் கொட்டைகளில் வைட்டமின் சத்து இருக்கு. இப்போ இந்த வைட்டமின் இ என்ற வைட்டமின் வந்து நம்ம சாப்பிடுற ஒரு சில பொருட்கள்ல தான் இருக்கு. அது கொட்டைகள்ல அதிகமா காணப்படுகிறது. இதற்கு மேல் கொட்டைகளில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் சத்தும் காணப்படுகிறது. கொட்டைகளை பார்க்க போனீங்கன்னா மினரல் சத்தும் நிறைய இருக்கு. செலீனியம் என்ற மினரல் சத்து இருக்கு. இது இல்லாமல் அயர்ன், ஜிங்க், காப்பர் போன்ற மினரல் சத்தும் கொட்டைகளில் இருக்கு. மேலும் கொட்டைகள்ல வந்து நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு முக்கியமான ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுனா இதயத்துக்கு நம்மளுக்கு மூஃபா ஃபேட்ஸ் என்று சொல்லுவோம், ஒமேகா 3 ஃபேட்ஸ், இதெல்லாம் ரொம்ப நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொட்டைகளில் காணப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா கொட்டைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபைட்டோகெமிக்கல் சத்து வந்து நிறைய இருக்கு. இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து, ஃபைட்டோகெமிக்கல் சத்து இதெல்லாம் வந்து கேன்சர் போன்ற நோய்களும் நர்வ் டிசார்டர்ஸ் லைக் அல்சைமர்ஸ் டிசீஸ் இதெல்லாம் தடுக்க ரொம்ப முக்கியமா நம்ம உடம்புக்கு தேவை. இதெல்லாம் கொட்டைகளில் காணப்படுகிறது. பட் இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கொட்டைகள்ல வந்து கேலோரி சத்தும் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஜாஸ்தி சாப்பிட்டாலும் பிரச்சனை. ஏன்னா கேலரிஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம எடை கூடுதலாகும், எடை கூடுதலாச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வந்து எவ்வளவு எடுத்துக்கணும்ட்டு நம்மளுக்கு தெரியணும். மேலும் எந்த கொட்டைகள் நல்லதோ நம்மளுக்கு தெரியணும். இப்போ எந்த கொட்டைகள் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தா இப்போ நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் நம்மளுக்கு 7 கொட்டைகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. இந்த கொட்டைகள்ல பாத்தீங்கன்னா வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கலாம், பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம், அக்ரூட் பருப்பு சேர்த்துக்கலாம், பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம். மேலும் 3 பருப்புகள் நம்ம அதிகமா இங்க சேர்த்துக்கிறது இல்லை. அவை வந்து பைன் நட்ஸ், ஹேசல் நட்ஸ் அண்ட் பீக்கன்ஸ். ஸோ இந்த கொட்டைகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்த்துக்கணும்னா 1 handful ஆஃப் நட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு கைப்பிடி 30 கிராம்ஸ் 30 கிராம் அளவுக்கு நம்ம தினமே டயட்ல ஒரு ஸ்நாக் ஐட்டமா சேர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். அப்புறம் வந்து கொட்டைகள் சாப்பிடும் போது அது வந்து மசாலா நட்ஸா இருக்கக்கூடாது, உப்பு சேர்ந்து இருக்கக்கூடாது, நெய்ல வறுத்து இருக்கக்கூடாது. ஸோ வந்து பிளேன் நட்ஸ் ஆர் ரோஸ்டட் நட்ஸ் நம்ம டயட்ல வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் விதைகள் பார்க்க போனீங்களா, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல வந்து ஒமேகா 3 ஃபேட்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இந்த விதைகளையும் நம்ம எவ்வளோ எடுத்துக்கினாலும் 30 கிராம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் நட்ஸ் நம்ம டயட்ல வந்து சேர்த்துக்கலாம்.
இதே மாதிரி இன்னும் பல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அடுத்த நலம் வாழ பகுதியில நாம பார்க்கலாம். நம்ம பரபரப்பான வாழ்க்கையில எப்பவுமே வேலை 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 இத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்போம். இதையெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஜாலியா எங்கன்னா வெளியில போனோம்னா ஒரு இயற்கையை ரசிக்கிற இடமா மட்டும் இல்லாம மலை பிரதேசமா அது இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் இன்னைக்கு செல்வமா பகுதியில நம்ம பார்க்க போறோம். அந்த இடத்தோட பேரு கொல்லிமலை. சேலத்திலிருந்து கொல்லிமலைக்கு 2.5 மணி நேரத்திற்குள் மிக எளிதாக சென்று விடலாம். முதல் முறையாக தூர நடை பயணம் செல்பவர்களுக்கும் கொல்லிமலை மிக எளிதாக உள்ளது. கொல்லிமலையில் மிக முக்கியமான ஆகாச கங்கை தண்ணீர் தடாகம் உள்ளது. கொல்லிமலையிலிருந்து சேலத்திற்கு திரும்பி வரும்பொழுதுள்ள பயணம் மிக அருமையானது. இதே மாதிரி ஒரு அழகான இடத்தை அடுத்த செல்வமா பகுதியில நம்ம பார்க்கலாம். சமையலறை மட்டும்தான் பெண்களோட உலகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பல துறைகள்ல கால் பதிச்சு சாதனையும் செஞ்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்காக பயனுள்ள தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணேல நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.